தனியாகவே அவருக்கு பத்தாது அப்படின்னு இன்னும் அவர் வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு. பாஜக விரும்புகிறாங்க நீங்கள் உள்ளே வாங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு. பட் அவர் எந்த கருத்தும் சொல்லலை, இது வரைக்கும் எந்த கருத்தும் சொல்லலை. அவர் தலைமையில் அது சாத்தியமா? இல்லை அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டா பெரிய கட்சிகள் போய் சேருமா? அதாவதுங்க, அவரை பொறுத்தவரையிலங்க 2 கோல் வச்சுருக்காரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சிகிட்டு இருக்கிறேன். ஒன்று வந்து இந்த ஆட்சி, குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக அகற்றப்பட வேண்டும். அது தன்னால் தான் முடியும். ஏன்னா மற்ற ஆட்கள் ஆளுமையில் பலவீனமாக இருக்காங்க. பாஜகவோட அவங்க வந்து அலையன்ஸ் போட்டதால் அவங்களுக்கு ஓட்டு வந்து வராது. அதிமுக சொல்கிறீங்க? அதிமுக தான். ஸோ அந்த சூழ்நிலையில் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதில் ஆர்வம் இருந்தது ஆரம்பத்தில், நான் இல்லைன்னு சொல்ல. ஆக்சுவலி இனிஷியல் டிஸ்கஷன் ஆல்சோ ஓரளவுக்கு நடந்தது. எடப்பாடி விஜய் லெவலுக்கு இல்லைனாலும் கீழே இருக்க இன்டர்மீடியேட்டரிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க லெவலில் நடந்தது. ஆனால் அது ஸ்ட்ரக் அப் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் ஹூ இஸ் டு லீட் தி கவர்மெண்ட், சீஃப் மினிஸ்டர் யார் இருப்பாங்க, எத்தனை தொகுதிகள் வேணும் என்பதில் கொஞ்சம் சிக்கலாகி நின்று போச்சு. அது நின்ன ஒன்று தான் இவர் அவசரப்பட்டு போயிட்டு நேராக அமித்ஷாவை போய் பாஜகவை இணைஞ்சார். அதுதான் எடப்பாடி பண்ண தப்பு. ஈ ஷுட் ஹவ் வெயிட்டட் பேஷண்ட்லி. இப்போ பார்கெயின் பண்ணுறது, இப்போ பொது எதிரி திமுகன்னு ஆயிடுச்சுங்க. திமுக ஆட்சியில் இருக்குது. அது இன்னொரு 5 வருஷம் ஆட்சி, அதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக அப்படி தொடர்ந்தால் யாருக்கு ஆபத்து? நேற்று கூட பார்த்தேன், முன்னாள் அதிமுக அமைச்சர் இந்த பாலாஜி, அவர் பேர் என்ன, பால்வளத்துறை இருந்தாருங்களுக்கு, ராஜேந்திர பாலாஜி, அவர் சொல்கிறாரு விஜய் வந்து எங்ககிட்ட வரணும், அவருக்கு அதுதான் பாதுகாப்புன்றாரு. அதுக்கு முன்னால் இப்போ சட்டசபை துணைத் தலைவர் இருக்கார்ல உதயகுமார், ஆர்பி உதயகுமார், மதுரை, அவர் சட்டசபை எதிர்கட்சியில் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து திமுக அடுத்த மாட்டி ஜெயிச்சிச்சுன்னா ஆண்டவனால் கூட விஜயையும் தாவேக்காவையும் காப்பாற்ற முடியாதுன்னா சொல்கிறாங்க.